Okay. Good morning to all. So in the last class, நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, we have seen the concept of properties of unit vectors. So அதில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, orthogonal property. Orthogonal property என்ன சொன்னாங்க? Orthogonal property says that x is perpendicular to y, y is perpendicular to z, z is perpendicular to x. That means these three are independent of each other. ஒன்னு இன்னொரு டிபெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றதுதான் orthogonal. Okay. So ortho means perpendicular, gonal represents angles. Okay. அதுக்கு orthonormal. For xy plane, z is normal. For yz plane, x is normal. For zx plane, y is normal. அப்ப என்னதுங்க? If these three normals are normal to each other, அதாவது x, y, z அப்படின்ற மூணு ரிசல்ட்டும் ஒன்னு இன்னொன்னுக்கு பர்பெண்டிகுலரா, நார்மல் மீன்ஸ் பர்பெண்டிகுலர், ஒன்னு இன்னொன்னுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா then we call them as orthonormal. தேர்ட் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, we have seen unit vector. ஓகே, யூனிட் வெக்டார் பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பார்த்தோம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் என்ன சொல்றாங்க? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, x, y, z should always go in a cyclic order. That means always go from x to y to z, z to x. இந்த ஃபார்மேட்ல தான் போகணும் அப்படிங்கிறது. If the rotation is anti-clockwise, it is represented by dot. If rotation is clockwise, it is represented by cross. Anti-clockwise rotation means positive. Clockwise rotation means negative. Anti-clockwise rotation means positive. Clockwise rotation means negative. Okay. Anti-clockwise na positive rotation irukum. Clockwise na negative rotation irukum. Vector ode direction. Thirumba solra, vector ode direction. Okay. The unit vector ode direction. Okay. Anti-clockwise means tip of the arrow. It will be like this. Tip of the arrow popping in. Iduve clockwise abdina arrow ode direction. Okay. If I take this one as arrow, black color tip represents arrow ode point. In the idea represent pannunga, it will represent what? Cross. Okay. This will represent this portion. Cross. சரியா? சார் EMFT இவ்வளவு டெப்தா படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு டெப்தா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒரே டைம் படிச்சுட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு டைம் எடுத்து மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆக்சுவல் கேஸோட ஃபார்முலாம் இருக்கு சார், எலக்ட்ரோமேக்னெட்டிக் கேஸ் ஃபார்ம்லாம் இருக்கு சார், ஆப்ளிக் இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது, டான்ஜென்ட் லாஸ்லாம் இருக்கு, நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் ஃபியூல் ஸ்டடி லேட்ரான், ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அவ்வளோ பேராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கே புரிஞ்சிடும். இட் இஸ் வெரி ஈஸி. EMFT இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அவைலபிள். அதனால என்னதுங்க, ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட்லி யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்ங்க AX cap dot AS cap. So let's go for this question. Cross product of two vectors ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் என்னதுங்க, AB sin theta n cap. ஓகேவா? A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது ரெண்டுமே யூனிட் வெக்டார். அப்போ அதோட மேக்னிடியூட் ஒன்னா தான் இருக்கும். ஆங்கிள் என்னதுங்க, ரெண்டுமே ஒன்னே, எக்ஸும் ஒன்னே இன்னொன்னும் எக்ஸ். அப்ப என்னதுங்க, ரெண்டு கடையில ஆங்கிள் இருக்காது. பேரல் மீன்ஸ் ஆங்கிள் இஸ் 0. அப்போ sin 0 into n cap, which is nothing but என்னதுங்க, sin 0 ஓட வேல்யூ 0. அப்போ 0 into n cap null vector. அப்ப என்னதுங்க, so this answer is null vector. ஆனா இங்க என்ன இருக்கு, AX cap கொடுத்துருக்காங்க, which is absolutely wrong. AX cap கொடுத்துருக்காங்க, which is absolutely wrong. Okay. So next thing, sir உடனே null vector எப்படி எழுதணும்னு கேட்றாதீங்க. யூனிட் வெக்டார் AN cap is nothing but என்னதுங்க, A vector by magnitude of A. ஓகேவா? அப்ப A vector வேணும் அப்படின்னா magnitude of A into AN cap. This represents magnitude of A vector. This represents direction. ஓகேவா? அங்க 0 அப்படின்ற ஒரு மேக்னிடியூட் இருந்தது, அதை சேர்த்து எழுதுறப்ப என்னதுங்க, அதோட டைரக்ஷனோட சேர்த்து எழுதணும், நல் வெக்டார்னு எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணாலுமே இட் வில் பி கம்ப்ளீட்லி ஒரு கான்செப்ட் நீங்க தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டாலுமே EMFT என்டையராகவே புரியாம போயிடும். சரியா? அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப டெப்த் பர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து AX cap dot AY cap. AX cap dot AY cap. So if you watch closely, this will be x-axis, this will be y-axis, this will be z-axis. X to y result on the z direction இருக்கும், y to z result will be x direction, xz to x result will be in y direction. சரியா? x ல இருந்து y பாத்தீங்க அப்படின்னா x ல இருந்து y என்னது, resultant will be in z direction. அதுவும்
ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் டிப் ஆஃப் ஏரோ தெரியும். இதுவே y to z அப்படின்னா ரிசல்டன்ட் பி z x டைரக்ஷன், y to z அப்படின்னா ரிசல்டன்ட் பி x டைரக்ஷன். அப்ப என்னதுங்க ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும்போது பாசிட்டிவ் டாட் ப்ராடக்ட் டாட்ல தெரியும். இதுவே கிளாக் வைஸ்ல சுத்தும் போது என்னது வரும், என்ன வருங்க பாட்டம் ஆஃப் த ஏரோ தெரியும். இதுல தெரியுங்க நெகட்டிவா இருக்கும். தட் மீன்ஸ் ax to ay, ax to ay, x to y என்னதுங்க x to y, it will be az cap, x to y will be az cap. ஆனா y to x என்னதுங்க minus az cap. x to y, x ல இருந்து y க்கு போகுது, அப்ப ரிசல்டன்ட் will be az cap. இதுவே y to x போறப்ப ரிசல்டன்ட் என்னவா இருக்குங்க, it will be minus az cap. ஏன்னா ரொட்டேஷன் இஸ் ஆப்போசிட், ஆப்போசிட்ல இருக்கு. கிளாக் வைஸ் ரொட்டேஷன் என்னதுங்க நெகட்டிவ் வேல்யூ. அப்ப யூனிட் வெக்டர் நெகட்டிவ்ல ரிசல்டன்ட் கொடுக்கும். திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ third option. ax cap cross ay cap. So ax cap cross ay cap cross az, y cross z, y to z, y ல இருந்து z போயிருக்கு, அப்ப ரிசல்டன்ட் will be in x direction. இங்க பாத்தீங்க அப்படின்னா ax cap cross z to y, z ல இருந்து y போயிருக்கு, அப்ப என்னதுங்க மைனஸ் ax cap. ரெண்டுமே சேமா, டெஃபினட்டா சேம் கிடையாது. ஒன்னு வந்து y to x போயிருக்கு, y to z போயிருக்கு, ரிசல்டன்ட் will be x direction. ஒன்னு வந்து z to y போயிருக்கு, z to y போயிருக்கு, ரிசல்டன்ட் will be minus x direction. This is also definitely wrong. Last, ar cap dot a theta cap, ar cap dot a theta cap. Instead of x y z you have r theta phi. Instead of x y z you have r theta phi. ஆல்ரெடி நமக்கு தெரியும் r theta phi, இதே மாதிரி x y z மாதிரி they are also mutually perpendicular to each other. அப்ப என்னதுங்க டாட் ப்ராடக்ட் which is nothing but dot product will study later on. ab cos theta, ab cos theta. a ஓட magnitude since it is unit vector, its magnitude is 1, theta இதோட magnitude 1, cos angle between them is 0 degree. cos 0 ஓட வேல்யூ சரி, இதுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்னதுங்க 90 டிகிரி. because they are perpendicular, r ல இருந்து theta பத்தி என்னது perpendicular இருக்கும். அப்ப since they are orthogonal, angle between them is 90 degree, so cos 90 will be 0. அப்ப இதோட வேல்யூ 0 வரும். theta to r, theta ல இருந்து r க்கு வருது. so theta ல இருந்து r க்கு வரும்போது என்னதுங்க, so from theta it goes up to r. அப்போ ஆப்போசிட்ல இது இருக்கு. ஆப்போசிட்ல இதானாலுமே since there is no direction involved, இடத்துல டைரக்ஷன் எதுவுமே இன்வால்வ் ஆகல, you don't have any n cap here. dot product represents specifically magnitudes, not their directions. அப்ப என்னதுங்க, அப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணல, அப்ப இதோட வேல்யூ 0 தான் இருக்கும். இதுவே கிராஸ் ப்ராடக்டா இருந்தது அப்படின்னா we cannot say like this. டாட் ப்ராடக்டா இருந்தது அப்படின்னா this statement is correct. எனக்கு இதோட ஆன்சரும் 0, இதோட டாட் ப்ராடக்டும் 0, 0 plus 0 will be 0, exactly correct. இதே விஷயம் கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்தது அப்படின்னா definitely this option will be wrong. Okay, this option is wrong. ஏன்னா நல் வெக்டார் அப்படின்ற போது it indicates x ஆக்சிஸ்லயும் அது 0, y ஆக்சிஸ்லயும் அது 0, z ஆக்சிஸ்லயும் அது 0. ஓகேவா, x லயும் 0, y லயும் 0, z லயும் 0. ஓகேவா, புரியுதா நல் வெக்டார் அப்படின்னா. இதுவே வெறும் 0 அப்படின்னா it is simply 0. ஓகேவா, புரியுதா. இதுதான் என்னதுங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா you can ask me, definitely I will clarify. Okay, if you have any doubt you can ask me in the comment section, definitely I will clarify. Okay, the commentல டெஃபினட்டா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் எந்த டவுட் இருந்தாலுமே you can clarify, I will definitely. நெக்ஸ்ட்ங்க, the next topic you will see is equation of a line in 3 dimension. very important. வெக்டார் கால்குலஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட், equation of a line in 3 dimension. equation of line in 3 dimension. equation of a line in 3 dimension. Let me take a line with 2 points x1, y1, z1, one more point x2, y2, z2. Okay, so let me take 2 points x1, y1, z1, and second point x2, y2, z2.
அப்படி எப்படி எழுதுவாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 2 டைமென்ஷனல் பி. ஸோ ரெண்டு ஃபார்மேட் ஆஃப் ஃபார்முலா எழுத முடியும். ரெண்டு ஃபார்மேட் ஆஃப் ஃபார்முலாஸ் எழுதுகிறேன். x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1. சார் எங்க சார் இருக்கு? 11th 10th ஸ்கூல் மேக்ஸ். ஓகேவா சார்? இந்த ஃபார்முலா எனக்கு தெரியாது சார். இந்த ஃபார்முலாக்கு பதிலாக வேற ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கா, மாற்றி எழுதாலே கரெக்ட் தான். x minus x2 by x2 minus x1, y minus y2 by y2 minus y1, z minus z2 by z2 minus z2. ரெண்டுமே என்னதுங்க? சேம் ஃபார்முலா தான். இது வந்து 3 டைமென்ஷன்றப்ப எக்ஸும் இன்வால்வ் ஆகும், ஒய்யும் இன்வால்வ் ஆகும், ஜட்டும் இன்வால்வ் ஆகும். இதுவே 2 டைமென்ஷன் சார், 3 டைமென்ஷனா கொடுக்கல, 2 பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னதுங்க? யூ கேன் டேக் திஸ் ஃபார் 2 டைமென்ஷன். எந்த 2 பாயிண்ட் கொடுக்குறாலும் அது மாதிரி எடுப்பாங்க. திஸ் இஸ் ஃபார் 2 டைமென்ஷன். திஸ் என்டையர் ஈக்குவேஷன் இஸ் ஃபார் 3 டைமென்ஷன். திஸ் இஸ் ஃபார் 2 டைமென்ஷன். This is also for 2 dimension. Okay. Mostly I will use first formula rather than second. Mostly I will use first formula. Okay. That is initial by final minus initial. First formula தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Second formula தப்பு இல்லைங்க சார். Second formula is also exactly correct. But I will use mostly first formula. Okay. Problem solve பண்ணும்போது I will use vector calculus solve பண்ணும்போது, maximum equation படிக்கும்போது, electromagnetic waves படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? I will use second formula. சரி. இது வந்து equation of a line in 3 dimension as well as 2 dimension. 2 dimension ரெண்டு parameter மட்டும் இருக்கும். 3 dimension all 3 coordinates will be involved. Next பாத்தீங்கன்னா equation of a plane in 3 dimension. Okay. Equation of a plane in 3 dimension. Equation of a plane in 3 dimension. Equation of plane in 3 dimension. Okay. Sir, what is the plane equation for 3 dimension? What will be the plane equation for 3 dimension? So, அப்பப்ப கேமரா ஃபிளிப் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ வாய்ஸ் இன்கேஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியாது, அதனால அப்பப்போ மாயிடுச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் 3 dimension is ax plus by plus cz equal to t. இது என்னதுங்க? ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இன் 3 dimension. Okay. This is equation of a plane in 3 dimension. இதுல இருந்து you can write equation of a line. Okay. Plane is a curve. Plane is a curve. Yeah. Line is a curve. Line is a curve. Line is not surface. Line is a curve. Okay. Plane is surface. Okay. Plane அப்படின்றது ஒரு surface. Plane is nothing but ஒரு surface. இந்த போர்டு பாத்தீங்கன்னா ஒரு surface. ஆனா இதுல நான் டிரா பண்ற லைன் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ். It is a curve. ரொம்ப ரிப்பீட் பண்றேன். Plane அப்படின்றது ஒரு surface. அந்த surfaceல நான் டிரா பண்ற லைன் பாத்தீங்கன்னா curve. லைன் அப்படின்றது surface கிடையாது. Okay. Line is not a surface. Okay. Plane is not a curve. திரும்ப ரிப்பீட் பண்றேன். Plane அப்படின்றது ஒரு surface. Plane அப்படின்றது it is a surface. It is surface. Okay. For example, புரியுது கொஸ்டின். Okay. அதுல டிரா பண்ற லைன் பாத்தீங்கன்னா ஒரு curve. Okay. Line is not a surface. Line is not plane. Okay. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Plane is a surface. Plane வந்து curve கிடையாது. ரொம்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன். யாராவது plane வந்து curveன்றாங்கன்னா they have not understood very fundamental basics. 6 7 the maximum தெரியும். Okay. Okay. Next. So, for example, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக let me take a simple question. 2x plus 3y equal to 5. இது வந்து என்ன பண்ணுங்க? We have to draw. This is what? A 2-dimensional line equation. ஆமாவா? இது என்னதுங்க? It is a 2-dimensional line equation. ஆனா இந்த ஈக்குவேஷனே என்னால 3-dimensional surface சொல்ல முடியுமா? Definitely I can tell. எப்படி சார்? எப்படி சார் xy தான் எழுதுறீங்க, எப்படி சார் 3 dimension சொல்ல முடியும்? சரிங்களா? நான் சொல்றேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. I will explain. Okay. So 2x plus 3y which is equal to 5 என்ன பண்ணலாங்க? Let me take to the denominator. Okay. Bring this equation downwards. 5 by 2. So this 5 by 2 indicates intercept points. Intercept points. இந்த 5 வந்து எது இண்டிகேட் பண்ணா? 5 by 2 எது இண்டிகேட் பண்ணா? இன்டர்செப்ட் பாயிண்ட். அதாவது x ஆக்சிஸ்ல எந்த இடத்துல லை ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் ஆகுற பாயிண்ட்ஸ். y யும் பார்த்தீங்கன்னா நடக்குங்க. 5 by 2 is equal to 1. If I make x equal to 0, what will happen? If I make, so xy plane, x y plane. If I make x equal to 0, what will happen? You will get y value which is 5 by 3. If I make y equal to 0, what will happen? I will get x. It will be 5 by 2. Okay. Since
It is nothing but a line equation. It is a line equation. Let me connect this one. This is a line equation. Let me connect this one. இது வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன். அப்ப என்ன பண்றீங்க, லைன் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. கிளியரா? ஓகே, 2 டைமென்ஷனல் லைன் டிரா பண்ணிட்டேன். இது எப்படி நீங்க 3 டைமென்ஷனலா உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க? Let me prove this. As I said, this will be, this red color marker represents x-axis, this blue represents y-axis, this green black represents z-axis. இது மாத்தவே மாட்டேன். Red color marker represents x-axis, blue will represent y-axis, black will represent z-axis. Z-axis. If you watch closely, இப்போ எந்தெந்த பிளேன் மட்டும் எடுத்துக்கோன்னு பாருங்க. xy plane. Let me remove that. xy plane மட்டும் எடுத்துருக்கேன். Let me remove that. This is x. This is x. This is y. xy plane மட்டும் எடுத்துருக்கேன். z ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, நான் ஒரு லைன் எடுத்துருக்கேன், டிரா பண்ணிருக்கேனா, அப்படியே மார்க் பண்ணிடுறேன். This is the line. This is the line that I have marked. மார்க் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்றாங்க, 2 டைமென்ஷன் தானே, டவுட் கிடையாது. டெஃபினட்டா 2 டைமென்ஷன் தான். இப்போ இதே 3 டைமென்ஷன் பண்ண பாருங்க. if in 3 டைமென்ஷன் இன்னொரு ஆக்சிஸ் இருக்குமா? 3 டைமென்ஷன் இன்னொரு ஆக்சிஸ் இருக்கா? that is that axis. இப்போ இந்த பாருங்க, if I am stretching along z direction, இந்த லைனை z டைரக்ஷனை நோக்கி இழுத்தேன் அப்படின்னா what will happen? இந்த லைனே தான் z டைரக்ஷனை நோக்கி இழுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இப்போ எந்த டைரக்ஷன்ல பாருங்க, லைன் z டைரக்ஷனை நோக்கி இழுத்துட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, 3 டைமென்ஷன்ல லைனா தெரியுற ஒரு பேராமீட்டர் 3 டைமென்ஷன்ல எப்படி தெரியுங்க, பிளேனா தெரியும். 3 டைமென்ஷன்ல பிளேனா தெரியும். அதே மாதிரி என்ன பண்ண முடியும், இந்த லைனை சட்டுக்கு ஆப்போசிட் பேக் சைடு ஸ்டிச் பண்ண முடியும். அப்ப என்ன எடுங்க, லைனா தெரியுற பேராமீட்டர் when it comes towards you it will look like plane. Okay, when it goes inside the port it will look like plane. புரியுதா? கிளியர்? ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ 2 டைமென்ஷனல் ஈக்குவேஷன், 2 டைமென்ஷன்ல லைன் ஈக்குவேஷனா தெரியுற ஒரு பேராமீட்டர் 3 டைமென்ஷன்ல என்னவா தெரியுதுங்க, கர்வா இருக்கிற ஒரு பேராமீட்டர் 3 டைமென்ஷன்ல சர்ஃபேஸா தெரியுது, பிளேனா தெரியுது. ஓகேவா? ஸோ 2 டைமென்ஷன்ல இது லைன் ஈக்குவேஷன், 3 டைமென்ஷன்ல இது சர்ஃபேஸ். இட் லுக்ஸ் லைக் எ சர்ஃபேஸ் ஆர் பிளேன். ஓகேவா? புரியுதா? வீட்லயே செஞ்சு பார்க்கலாம். 3 பென் எடுத்துக்கோங்க மார்க் பண்றதுக்கு. இந்த லைன் மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்றதுக்கு 4வது பென் எடுத்துக்கோங்க. நான் சொன்னதை அப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்க. ஒரு பென் எக்ஸுக்கு, ஒரு பெண்ணை ஒய்க்கு, ஒரு பென் எஸ்க்கு, இன்னொரு பென் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் அந்த பென் என்ன வருங்க. பார்க்கும்போது லைனா தெரிஞ்சது, ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணும்போது இட் இஸ் மூவிங், எதர் இஸ் இன்னொரு கோஆர்டினேட்ல மூவ் பண்ணும்போது இட் பிஹேவ்ஸ் லைக் எ சர்ஃபேஸ். ஓகேவா? அதுதான் என்னதுங்க, ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இன் 3D. ஓகேவா? 2 டைமென்ஷன்ல உங்களுக்கு என்ன தெரியுதுங்க, 2 டைமென்ஷன்ல லைனா தெரியுது, 3 டைமென்ஷன்ல சர்ஃபேஸ் ஆகுது. ஓகே, let's go for next. Let's see some important points. Since we have seen until this, let me give some important, very very important points. These points are very very useful for understanding EMFT. These points are very very useful for understanding EMFT. Some important points. First important point. First important. Okay, when all 3 parameters are constant. When all 3 parameters are constant. All 3 parameters are constant. எல்லா பேராமீட்டர்ஸும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும் போது அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க, இட் ரெப்ரசென்ட்ஸ் பாயிண்ட். இட் ரெப்ரசென்ட்ஸ் பாயிண்ட். என்கிட்ட இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸும் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க, ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஹவு சார்? ஸோ லெட் மீ ஷோ யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. x equal to 1, y equal to 3, z equal to 2. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட். ஓகே, x ஆக்சிஸ்ல இருந்து 1 சென்டிமீட்டர், y ஆக்சிஸ்ல இருந்து 3 சென்டிமீட்டர், z ஆக்சிஸ்ல இருந்து 2 சென்டிமீட்டர். உங்களுக்கு புரியுதுக்கோசரம் சென்டிமீட்டர்ல சொல்றேன். சரியா? This is my x axis, y axis, z axis. So x axis, y axis, z axis. x axisல இருந்து எத்தனை சென்டிமீட்டர் சொன்னேன் உங்களுக்கு புரியுதுக்கோசரம் மார்க் பண்றேன். x axisல இருந்து
So the 1 centimeter, 2 centimeter, 3 centimeter. 1, 2, 3. 1, 2, 3. I hope மூணு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா green color மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஷேட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். X ல இருந்து 1 centimeter. ஓகேவா? X ல இருந்து 1 centimeter. அப்ப X ல இருந்து 1 centimeter ஸ்பேஸ்ல இருக்கு. அடுத்து Y ல இருந்து 2 centimeter, 3 centimeter. அப்ப X ல இருந்து 1 centimeter, X ல இருந்து 1 centimeter, Y ல இருந்து 3 centimeter. Z ல இருந்து பாருங்க 2 centimeter. Z ல இருந்து 2 centimeter. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் X ல இருந்து 1 centimeter ஒரு லைன் டிரா பண்றேன். Y ல இருந்து 3 centimeter ஒரு லைன் டிரா பண்றேன். Z ல இருந்து 2 centimeter டிரா பண்றேன். அப்ப என்னதுங்க? இது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது மூணுமே என்ன பண்ணுங்க? ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அப்படின்னா இது மூணுத்தையுமே ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அப்படின்னா என்ன தெரியுங்க? திஸ் பாயிண்ட் திஸ் வில் ரெப்ரசென்ட் எ பாயிண்ட். மூணுத்துக்குமே இதாகாம சென்டர்ல ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். ஓகேவா? எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஐ மார்க்கிங் எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பேஸ்ல இருங்க இந்த பாயிண்ட்ல இருக்கு. நான் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கேன்ல டிப்பு, அந்த டிப் இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் 1, ஒய் இஸ் 3, தட் இஸ் 2. எல்லா பேராமீட்டருமே கான்ஸ்டன்டா எது அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? இது என்ன டெஃபினட்டா ரெப்ரசென்ட் பண்ணும்? பாயிண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். சரியா? இதுவே when any two parameters are constant, ஏதாச்சும் ரெண்டு பேராமீட்டர் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா when any two parameters are constant, it represents constant. It represents a surface. Okay, it represents the curve. Surface create the curve. Example, if I make ரெண்டு பேராமீட்டர் கான்ஸ்டன்ட் ஆகிக்கிறேங்க. திரும்ப ரிப்பீட் பண்றேன். ரெண்டு பேராமீட்டர் கான்ஸ்டன்ட் ஆகிக்கிறேன். ஓகே, that means if I make two parameter constant for you, இப்படி கசரம் 0 0 எடுத்துக்கிறேன். x equal to 0, y equal to 0. x யும் 0 பண்றேன், y யும் 0 பண்றேன். எப்படி இருக்குங்க? Let me show this. Okay. X is 0, y is 0. புரியுதுக்கோசரம் காட்டுறேன். ஓகேவா? x is 0, y is 0 பண்ணிருக்கேன். x is 0, y 0 means இது இல்ல, ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன மட்டும் இருக்கு பாருங்க. z axis மட்டும் இருக்கா? z axis மட்டும் இருக்கா? What does it represent? What does this axis represent? It represents line. Line is a curve. புரிஞ்சுதா? ஸோ அப்ப என்னது? x யும் 0 பண்றேன், y யும் 0 பண்ணுங்க. z axis மட்டும் எனக்கு தெரியுது. பார்க்கறதுக்கு என்னவா இருக்குங்க? This axis looks like a line. It is a curve. Okay. Similarly, சார் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ற ஒரு விஷயம். ஓகேவா? 3 dimension analysis வந்து என்ன பண்ண முடியாதுங்க? We cannot visualize here. அப்ப என்ன பண்றாங்க? ஹியூமன் மைண்ட்ஸால 3 dimension பெர்ஸ்பெக்டிவ் அனலைஸ் பண்ண முடியாது அப்படினால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி 2 dimensionல சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதை எப்படி எடுத்தோம் அப்படின்னா x equal to 3, y equal to 5. அப்ப என்ன ஆகுங்க? It represents z axis. இப்ப பாருங்க, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துறேன், ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5. அப்ப என்ன ஆகுங்க? இங்க இருந்து ஒரு பாயிண்ட் இருக்குமா? உங்களுக்கு புரியுது இப்படி காட்டுறேன். If this is x is equal to 3, this is y equal to 5. அப்ப என்ன ஆகுங்க? இது ரெண்டும் இங்க இருந்து இப்படி ஒரு லைன் ட்ராக் பண்றேன். இந்த லைன் ட்ராக் பண்ணா இங்க ஸ்பேஸ்ல இருக்கும். இந்த பாயிண்ட் இந்த சர்ஃபேஸ்ல எங்க இருக்குங்க? இந்த சர்ஃபேஸ் போட்டு பாருங்க, இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்குமா? If you watch closely, அது ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த லைன் இந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல பிளாட் ஆகும் பாருங்க. இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் z டைரக்ஷன். அப்ப என்னதுங்க? சோ x equal to 3, y equal to ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்ப எந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணும்? எதுல வேரி ஆகும்? z ல மட்டும் தான் வேரியேஷன் இருக்கும். which represents z axis, which is a line, that is curve. லைன் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அது என்னவா இருக்கலாங்க? அது வந்து பேரபோலா இருக்கலாம், எலிப்ஸா இருக்கலாம், ஹைப்பர்போலா, என்னவே இருக்கலாம். ஆனா ரெண்டு பேராமீட்டர் நீங்க கான்ஸ்டன்டா வைக்கும் போது என்ன கிடைக்குங்க? இது எப்பயுமே கர்வ் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? இதுவே இப்போ கீழே விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ, டெஃபினெட்லி ஐ இருக்கு. ஸோ ஐ வில் ரெக்டிஃபை இன் நெக்ஸ்ட் செஷன். ஸோ அடுத்து similarly, if y equal to 0, z equal to 0, it represents x axis. Similarly,
z equal to 0, x equal to 0, it will represent y-axis. Very, very important. 3 parameters constant இருந்ததுன்னா அது ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணும். 2 parameters constant இருந்ததுன்னா அது ஒரு curve represent பண்ணும். Curve can be any image. Okay. 1 parameter constant இருந்ததுன்னா it will represent surface. 1 parameter constant இருந்தது அப்படின்னா it will represent surface. When any 1 parameter is constant, third point நம்ம தான் பார்க்க போறோம். When any 1 parameter is constant, it will represent surface. When 1 parameter is constant, ஒரு parameter தான் இருக்கு, அது ஒண்ணுமே கான்ஸ்டன்ட் இருக்கணும். 1 parameter is constant. It represents surface. It represents surface. ஒரு parameter மட்டும் கான்ஸ்டன்டா இருந்தா டெஃபினட்டா சர்ஃபேஸ மட்டும் தான் அது ரெப்ரசென்ட் பண்ணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு பாராமீட்டர் கான்ஸ்டன்ட் இருக்கு. if I make x equal to 0, x 0 பண்றேன். ஓகேவா? வேற எதுவும் பண்ணல, நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். this is x axis, this is y axis, this will be z axis. இப்போ என்ன பண்ணிட்டேன்? x 0 பண்ணிட்டேன், x எடுத்துட்டேன், x 0 அது மீன்ஸ் x இல்ல. இப்போ என்ன தெரியுது பாருங்க, yz plane தெரியுதா? yz plane தெரியுதா? plane is a surface. முடிஞ்சது. plane is a surface. x 0 பண்ணிட்டேன், yz தெரியுது, it is nothing but what? x 0 பண்ணிட்டேன், yz தெரியுது, plane is a surface. It is a plane is a surface. It represents yz plane. It represents yz plane. இது y 0 பண்ணோம் அப்படின்னா it represents xy plane. சரி, zx plane. zx plane. அது சைக்கிளிக் ஆர்டர்ல எழுதி பழகுங்க, அப்பதான் மறக்காது. it represents xy plane. இதுவே 0க்கு பதிலா சம் கான்ஸ்டன்ட் தான் இல்லையோ அதேதான். ஓகேவா? சோ yz இதுவே y equal to some 2 இருந்தா it represents zx plane. இதுவே z equal to 5 இருந்ததுன்னா it represents xy plane. It represents xy plane. சரியா? it represents xy plane. சரியா? ஓகே, I hope இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். In case if you have any doubt, you can ask me, definitely I will clarify. Okay. If you have any doubt, you can ask me, definitely I will clarify. Okay. So ஒரு parameter constant இருந்தது அப்படின்னா it will represent surface. ரெண்டு parameter constant இருந்ததுன்னா it will represent ரெண்டு parameter constant இருந்தா it will represent curve. மூணு parameter constant இருந்ததுன்னா it will represent what? Point. Okay, that's all. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ இந்த சர்ஃபேஸ் வச்சு சொல்லிட்டு வரலாம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் சொல்லிட்டு வரலாம். ஃபோர்த் பாயிண்ட், எனி வெக்டார் parallel to the surface. எந்த ஒரு வெக்டாரும் சர்ஃபேஸ்க்கு parallel தான். என்னதுங்க? it will be tangential. எந்த ஒரு வெக்டார் சர்ஃபேஸ்க்கு parallel-ஆ இருக்கோ அது என்ன இருக்குங்க? tangential இருக்கும். ஓகே, so I can say it like this. Let me take the zx surface. Okay, let me take vector. ஏதோ ஒரு வெக்டார் இருக்கு. Okay, this is the vector that I am taking. If you watch closely, ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இதுதான் அந்த சர்ஃபேஸ். உங்களுக்கு புரியுறமா சொல்லணும் அப்படின்னா, நான் தான் வெக்டார், இந்த செவுரு தான் சர்ஃபேஸ். ஓகேவா, இந்த வெக்டார் நான் தான் அந்த வெக்டார், என்னோட பேக் சைடுல இருக்கிற செவுரு தான் பாத்தீங்கன்னா நான் சொல்ற சர்ஃபேஸ். ஓகேவா, இது என்னதுங்க? இதுதான் என்னோட சர்ஃபேஸ். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல எக்ஸாக்டா இருக்கு. ஓகேவா, ஐ எம் லையிங் எக்ஸாக்ட்லி ஆன் தி சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ண முடியும்? எப்படி வேணா ரொட்டேட் ஆக முடியும். ஓகேவா, அப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு நான் பேரலா இருக்கிறேன்னா பர்பண்டிகுலரா இருக்குன்னா, ஓகேவா, நான் பேரலா இருக்கேன்னா இல்ல உங்களை பர்பண்டிகுலரா இருக்கு?
வெதர் ஐ எம் டுவோர்ட்ஸ் உங்களை நோக்கி உங்களை பார்த்த மாதிரி, அதாவது என்னோட பாடி பார்ட்ஸ்லாம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கா, இல்ல அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்குங்களா? இதான் கொஸ்டின். நான் எப்படி இருக்குன்னு பாருங்க. I am parallel to the surface. That means I can rotate in the surface. I can rotate in the surface any direction I can want. ஆனா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னா I can say that I am parallel to the surface. சர்ஃபேஸ்க்கு பேரலா இருந்தா அதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் அப்படின்னுவாங்க. ஓகே, எனி வெக்டார் parallel to the surface is tangential. So அடுத்து any vector normal to the surface. Normal to the surface. Sorry, any vector perpendicular to the surface. Any vector perpendicular to the surface. Perpendicular to the surface. Okay, will be normal. Normal. So நானே தான். ஓகேவா, நானே எடுத்துக்கிறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இதுதான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல இப்போ நான் வெக்டார் கிடையாது, என் கை தான் வெக்டார். If you watch closely, this hand is my vector. If you watch closely, this hand is my vector. நான் வெக்டார் கிடையாது, இன்ஸ்டெட் என்னோட கை தான் வெக்டார். ஓகேவா, சோ முன்ன பாத்தீங்க அப்படின்னா என்னோட கை பத்தி என்ன இருக்குங்க, இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். என்னால இந்த டைரக்ஷன் இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். கேன் ரொட்டேட் இன் திஸ் டைரக்ஷன், திஸ் ஈஸியலி. அப்ப என்னதுங்க, சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலா இருக்கும். இதே வெக்டார் இப்படி காட்டும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ், இஃப் இந்த வெக்டார் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர், இதுதான் சர்ஃபேஸ், இதுதான் வெக்டார், இப்படி இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கா, இதுதான் சர்ஃபேஸ், இந்த செவுரு தான் சர்ஃபேஸ், இந்த போர்டு தான் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்கு என்ன இருக்குங்க, இந்த வெக்டார் பர்பெண்டிகுலரா இருக்கா, பர்பெண்டிகுலர் டெஃபினெட்லி. இது தெளிவா தானே இருக்கீங்க. ஒரு வெக்டார் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருந்தா அது நார்மல். ஒரு வெக்டார் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருந்தா we call it as normal. ஓகே, ஒரு வெக்டார் சர்ஃபேஸ்க்கு பேரலா இருந்தா அதுக்கு பேரு டான்ஜென்ட். ஒரு வெக்டார் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருந்தா நார்மல். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்து அப்படின்னா கேட்டுக்கோங்க. நான் பண்ற மாதிரியே நீங்க வீட்டுல பண்ணீங்க அப்படின்னா you will understand this EMFT very very easy. இருக்கிறதுலே ஒரு ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் EMFT. கண்ட்ரோல் சிஸ்டம் விட எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியான சப்ஜெக்ட். ஆனா நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். எடுத்த உடனே மேக்ஸ்ல ஒதுக்கிறீங்க, கோஆர்டினேட் சிஸ்டம் தெரியுதுல, வெக்டார் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியிற அளவுக்கு இங்க யூஸ் ஆகாது. ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்ச EMFT ஒன்னு கேட்டா என்ன பண்றீங்க, கர்ல்னா கிராஸ் ப்ராடக்ட்ன்றீங்க, டைவர்ஜனா டாட் ப்ராடக்ட்ன்றீங்க. டெஃபினெட்லி 100% வரும். ஓகேவா, ஸ்டேட்ல ப்ரிப்பேர் பண்றீங்க எல்லாருமே நினைக்கிறீங்கன்னா கர்ல்னா கிராஸ் ப்ராடக்ட் சார், டைவர்ஜனா டாட் ப்ராடக்ட் சார். பியூர்லி ராங், 100% ராங். நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பியூர்லி ராங். ஏன், கர்ல் கேன் ரெப்ரசன்ட் டாட், அதாவது இட் கேன் ரெப்ரசன்ட் போத் ஸ்கேலர் அண்ட் வெக்டார். டைவர்ஜன் என்ன பண்ணுங்க, இட் கேன் ரெப்ரசன்ட் போத் ஸ்கேலர் அண்ட் வெக்டார். அப்போ என்ன சொல்ல முடியாதுங்க, கர்ல் கேனாட் சே இட் அஸ் டாட் ப்ராடக்ட். கர்ல் வந்து கிராஸ் சொல்ல முடியாது, டைவர்ஜன் டாட் சொல்ல முடியாது. கர்ல்ல ரெண்டுமே இருக்கு, டைவர்ஜன்ல ரெண்டுமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் 99.9% கர்ல் இஸ் கிராஸ் ப்ராடக்ட், டைவர்ஜன் டாட் ப்ராடக்ட். அதுதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் EMFT. அதை பிரேக் பண்றதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த EMFT பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் வந்து என்னதுங்க ரொம்ப எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இது தெரிஞ்சதுனாதான் வெக்டார் கிளாஸ் சூப்பரா புரியும். வெக்டார் தெரிஞ்சதுன்னா உங்களோட மித் எல்லாமே உடஞ்சிருக்கு. நீங்க நினைச்ச பாதி மித்து உடஞ்சிருக்கு. நான் எல்லாமே ப்ரூவ் பண்ணி தான் காட்ட போறேன். ஸோ நீங்க மனப்பாடம் பண்ணது எல்லாத்தையுமே I'm going to prove. I'm not going to leave a single statement. I'm going to prove each and every parameter. ஒரு புக்ல நீங்க படிச்சது, நீங்க கேட்ட கதை எல்லாத்தையும் உடைச்சி I'm going to prove that vector what you have studied. நீங்க படிச்ச இதை EMFT ஆகட்டும் எல்லாமே போய் எக்ஸாக்ட்லி லைன்ஸ் தப்பு சொல்ல மாட்டேன். பட் நீங்க படிச்ச பர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் ராங். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் EMFT படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், கண்ட்ரோல் சிஸ்டம் கூட ஒரு மாதிரி 2 பேர் விட்டுருவீங்க. ஏன்னா போர்டே பட்டம் தியரி கேட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்களா சம் தான் பாக்குறீங்க, தியரி யாரும் படிக்கிறதே கிடையாது. ஓகேவா, ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது, டக்குன்னு இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவீங்க, இதுவே EMFTனா ஒரே பாசிபிலிட்டி டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டாங்க. பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா, ஈஸி தட்டிட்டு போய். சரியா, ஸோ அதுக்காக தான் சொல்றேன், understand EMFT from the very basics. Definitely you will be able to crack EMFT like it was meant. Okay. Okay. Let me continue. அடுத்து இப்போ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ்ல ஆன் தி சர்ஃபேஸ் ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம் அப்படின்னா எது தனித்துவமா தெரியுங்க, நார்மலா டேஞ்சென்டா?
Normal component will be unique. On surface, normal component is unique. ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம் அப்படின்னா நார்மல் காம்பவுண்ட் தனித்துவமா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறேன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த சர்ஃபேஸ்ல எப்படி வேலையும் ரொட்டேட் ஆக முடியும். என்னோட கை பாருங்க, இஃப் மை ஹேண்ட் இஸ் நார்மல் டு தி சர்ஃபேஸ், நான் இந்த சர்ஃபேஸ்ல எப்படி வேலையும் ரொட்டேட் ஆக முடியும். ஆனா என்னோட கை என்ன அவங்க தனித்துவமா என்னால இந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியே வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் டிரா பண்றேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் உள்ளே தான் இருக்கும், வெளியே வரவே முடியாது. நான் சர்ஃபேஸ் குள்ள ஒட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை என்ன பண்ண முடியும்? இந்த சர்ஃபேஸ்ல எப்படி வேலையும் மூவ் பண்ண முடியும், டூ அண்ட் ஃப்ரோ, பேக் சைடு, ஃப்ரண்ட், அப், டவுன், ரைட், லெஃப்ட், எப்படி வேணாலும் வர முடியும். ஆனால் என்னால இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே வர முடியாது. இதுவே ஒரு காம்போனன்ட் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் இருக்கு அப்படின்னா, இஃப் மை ஹேண்ட் திஸ் ஹேண்ட் இஃப் திஸ் இஸ் நார்மல் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்க்கு நார்மலா இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, தனித்துவமா தெரியுதா? நான் இந்த சர்ஃபேஸ்ல எப்படி ரொட்டேட் ஆக முடியும், ஆனா என்ன பண்ண முடியாது, இந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியே வர முடியாது. இந்த சர்ஃபேஸ்ல ஐ கேன் மேக் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். ஆனா இந்த ஹேண்ட் என்னதுங்க, இந்த ஹேண்ட் அப்படின்ற வெக்டார் இட் இஸ் நார்மல். இது என்ன ஆகுதுங்க, தனித்துவமா ஒரு யூனிக் பாயிண்ட் மேக் பண்ணிருக்கா, அதை சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ்ல நார்மல் காம்பவுண்ட் எப்பயுமே யூனிக்கா இருக்கும், தனியா தெரியும், பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியும், இது வந்து யூனிக் அப்படின்னு. இவ்வளவு எழுதியிருக்கேன். சர்ஃபேஸ் போல தான் இந்த எழுத்துல சர்ஃபேஸ் வெளியே கொட்ட முடியுமா? முடியாது. இந்த பேனா பாருங்க, தனியே தெரியுதா வெளியில? தனியே தெரியுதுல, அதுதான் யூனிக்னஸ். இதுதான் தனித்துவமான ஒரு விஷயம். புரியுதா? நெக்ஸ்ட் ஆன் சர்ஃபேஸ். அதுக்கடுத்து ஆன் கர்வ். ஒரு கர்வ்ல எடுத்தோம் அப்படின்னா டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் வில் பி யூனிக். ஒரு கர்வ்ல எடுத்தோம் அப்படின்னா டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் வில் பி யூனிக். எத்தனை பாயிண்ட் இது? 7 point. 7 point. Yes. Along the curve. 7 point. Along the curve, tangential compound will be unique. Tangential compound will be unique. Will be unique. Tangential component என்னதுங்க? Tangential component அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியதுக்கு சொல்றேன். ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வரைஞ்சிருப்பாங்க. 11th 12th இதுக்கு ஒரு லைன் இப்படி போட்டிருப்பாங்க. இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் டச் பண்ணுது. இது வந்து ஒரு கர்வ். இந்த கர்வ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருக்கும். இந்த கர்வுக்கு இந்த லைன் பாத்தீங்கன்னா டான்ஜென்டா இருக்கும். இந்த கர்வுக்கு இந்த லைன் டான்ஜென்டா இருக்கும். ஓகேவா? இந்த கர்வுக்கு இந்த லைன் டான்ஜென்ட். இதுவே இதுதான் சொல்லியிருக்காங்க, ஒரு கர்வ்ல டான்ஜென்டா வரைகிற ஒரு பேராமீட்டர் தனித்துவமா தெரியும். டான்ஜென்டா வரைகிற ஒரு பேராமீட்டர் தனித்துவமா தெரியும். ஓகேவா? ஒரு கர்வ்ல டான்ஜென்டா வரைகிற பேராமீட்டர் தனித்துவமா தெரியும். இதே இந்த கர்வுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐ கேன் மேக் இன்ஃபைனைட் நார்மல்ஸ். எத்தனை நார்மல்ஸ் சொல்லி வரைய முடியும், இன்ஃபைனைட் பாசிபிள் நார்மல்ஸ் வரைய முடியும். ஆமாவா? எப்படி எத்தனை மார்க் வேணும் வெளியே வர முடியும். ஆனா என்னதுங்க, இந்த ஒரு பாயிண்ட் இந்த கர்வுக்கு தனியா தெரியும். ஓகேவா? சொல்லியிருக்காங்க ஒரு கர்வ்ல டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் யூனிக்கா இருக்கும், ஒரு சர்ஃபேஸ்ல நார்மல் காம்பவுண்ட் யூனிக்கா இருக்கும். புரியுதா? வெரி வெரி பியூட்டிஃபுல் தியரம், வெரி வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? மறந்துடவே மாட்டேங்குது. அடுத்து இஃப் ரேஞ்ச் இஸ் கிவன். ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க சார். ஓகே, இப்போ ரேஞ்ச் இஸ் கிவன். இஃப் ரேஞ்ச் இஸ் கிவன் கொஸ்டின்ல 0 to pi, 0 to pi by 2, 0 to 2 pi இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார். 0 to 3 pi by 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்சா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 to 10, 20 to 50, 60 to 30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 to 60 கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்சா கொடுத்தாங்கன்னா எப்பயுமே இன்டகிரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. பர்ஃபார்ம் இன்டகிரேஷன். அடுத்து if point is given, point is given, perform differentiation. ஒரு பாயிண்டா கொடுத்தாங்க அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. அது பாயிண்ட் என்னதுங்க, x equal to 2, y equal to 3, z equal to 4. ரேஞ்சா கொடுத்தாங்கன்னா இன்டகிரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. பாயிண்டா கொடுத்தாங்க அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? திரும்ப சொல்றேன், ரேஞ்ச் அதாவது சம் வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா பர்ஃபார்ம் இன்டகிரேஷன், பாயிண்டா கொடுத்தாங்க அப்படின்னா பர்ஃபார்ம் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ஸோ 1 minute. வெல்கம். Okay, let us continue.
ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ ரேஞ்சை கொடுத்தானா பர்ஃபார்ம் இன்டெகிரேஷன், பாயிண்டா கொடுத்தாங்கன்னா டிஃபரன்சியேஷனை பர்ஃபார்ம் பண்ணுங்க. 10th பாயிண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பேனை வந்து சும்மா ஃப்ரீ ஃப்ளோ பிடிக்கிறேன். இப்போ இது என்ன பாருங்க, இஃப் ஐம் கோயிங் ஃப்ரீ ஃப்ளோ டிஸ்பிளேஸ் ஆகுதா? அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ பிடிச்சா வந்துங்க, அது பாட்டுக்கு வருதா கீழே ஃப்ரீயா பாருங்க. இட் இஸ் ஃபார்மிங் சம் கைண்ட் ஆஃப் கர்வ். எப்பப்பெல்லாம் கர்வ் ஃபார்ம் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ் ஆகுதோ, அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஏரியா ப்ரிஃபர் பண்றாங்களோ அப்புறம் நார்மலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா கர்வ்ல டேஞ்சென்ட் வந்து யூனிக், ஏரியால நார்மல் வந்து யூனிக். சர்ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா நார்மல் வந்து யூனிக். அது பாயிண்ட் எழுதிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கர்வ், கர்வ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கர்வ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கர்வ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கர்வ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்ஸ் கர்வ். கர்வ் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டட் இன் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன், டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். இதுவே ஏரியா கொடுத்தாங்க அப்படின்னா, ஏரியா மீன்ஸ் வாட்? சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா they are always directed in normal direction. ஏன்னா நார்மல் தான் சர்ஃபேஸ்க்கு யூனிட். திரும்ப ரிப்பீட் பண்றேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் தான் யூனிக்கா இருக்கும். அப்ப அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏரியா கொடுத்துருக்காங்க, ஒரு சர்ஃபேஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மல் தான் யூனிக்கா இருக்கும். அப்ப யூனிக் டைரக்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ds வெக்டர் will be ds into a n cap. For this integration of e vector dot dl vector will be e tangential. E tangential. Okay, e vector dot dl will be e tangential. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, அப்படின்றப்ப டான்ஜென்ஷியல் டைரக்ஷனை ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட். இந்த இதில் சர்ஃபேஸ் வந்து இது பண்ணும்போது என்னதுங்க, நார்மல் டைரக்ஷனை ப்ரிஃபர் பண்றது. ஓகே, சர்ஃபேஸ் மீன்ஸ் நார்மல் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். ஓகே சார். சார் அடுத்து இந்த லாஸ்ட் ஒன்லி ஒன் பாராமீட்டர் இருக்கு நீட் டு see, which is nothing but volume. ஸோ வால்யூம்ன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. வால்யூம் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் வால்யூம் ஸ்கேலார் குவான்டிட்டி. வால்யூம் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. வால்யூம் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, மறந்துடாதீங்க. வால்யூம் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளவுதான் என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது. ரொம்ப ரிப்பீட் பண்றேன், எல்லா பாயிண்ட்ஸுமே கான்ஸ்டன்டா இருந்தா இட் ரெப்ரசன்ஸ், அதாவது all 3 parameters are constant, it represents point. 2 parameters are constant, it represents curve. 3 parameters are constant, sorry, 1 parameter is constant, represents surface. அதுக்கு அடுத்து சர்ஃபேஸ்ல டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் வந்து பேரலா இருக்குது என்னதுங்க, டான்ஜென்ஷியல் அப்படின்னா பர்பெண்டிகுலரா இருக்கு, நார்மல் அப்படி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம் அப்படின்னா நார்மல் காம்பவுண்ட் will be யூனிக். ஒரு கர்வ் எடுத்தோம் அப்படின்னா டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் will be யூனிக். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கர்வ் ரெப்ரசென்ட் பண்ணணும். டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் பேஸ் பண்ணி எடுப்போம். நார்மல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸோ நார்மல். ஓகே, இதுவே சர்ஃபேஸ் எடுத்தா என்னதுங்க, நார்மல் காம்பவுண்ட் யூனிக்கா இருக்கும். லாஸ்ட்லி வால்யூம் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, தீஸ் ஆர் தி பாராமீட்டர்ஸ் we need to see in some important points. ஸோ இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நெவர் forget this. இதை பேஸ் பண்ணிட்டு let us see some questions. Later on we will move for dot product as well. முடிச்சிட்டு we will complete the session. So if a vector a vector equal to 3x cap plus 2ay cap plus 5az cap. ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, a vector வந்து 3x cap 2x ty cap 3 is pointing towards a plane z equal to 5, then tangential and normal component of a vector along the plane will be a 3x cap 5a is a cap
2ay cap. B, tx cap, 2ay cap, 5ay cap. C, 2ay cap, 5ay cap. அடுத்து 3a. D, 5ay cap, 3ax cap, 2ay cap. Let us see. Let us see. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் படிச்சோம்ல, அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோம். ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா 3ax cap, 2ay cap, 5az cap. என்ன ஆகுது? z equal to 5 அப்படின்ற பிளேன்ல இது பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது. You're pointing towards a plane z equal to 5. So z equal to 5ன்றது கான்ஸ்டன்ட். ஒரு பாராமீட்டர் கான்ஸ்டன்ட்டா இதுதான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுங்க? It will represent surface. 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 சர்ஃபேஸ்ல எது யூனிக்கா இருக்கும், எது டான்ஜென்ஷியலா இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா XY சர்ஃபேஸ் இருக்கு. சர்ஃபேஸ்ல எக்ஸும் ஒய்யும் என்னவா இருக்குங்க? XYல தான் அந்த வெக்டார் இருக்கு. அப்படின்னும் போது எக்ஸும் ஒய் பாராமீட்டரும் பாத்தீங்கன்னா டான்ஜென்ட்டா இருக்கும். இதுல இருந்து Z தான் என்ன ஆகுதுங்க? ஒரு பாயிண்டா இருக்கு, அது யூனிக்கா தெரியும். ஓகே, திரும்ப ரிப்பீட் பண்றேன். XY சர்ஃபேஸ், ஏன்னா Z equal to கான்ஸ்டன்ட். அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? XYல தான் இந்த இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் வந்து இந்த சர்ஃபேஸ்ல எப்படி வேணா மூவ் ஆக முடியும். ஆனா இந்த இமேஜ் வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் வெளியேற முடியும், Z டைரக்ஷன்ல மட்டும்தான். அப்போ இந்த சர்ஃபேஸ்ல இங்க இருக்கிற வெக்டார் AX AY எப்படி வேணாலும் மூவ் ஆக முடியும். அப்ப AX AY will be tangent, AZ will be normal. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ டான்ஜென்ஷியல் நார்மல் காம்போனன்ட் கேட்டிருக்காங்க. அப்ப என்னதுங்க? So in this surface, since Z is constant, XY will be tangential. XYல தான் அந்த இமேஜ் ஈஸியா மூவ் ஆக முடியும். XY will be tangential, Z will be normal. அப்ப ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டான்ஜென்ஷியல் அப்புறம் நார்மல் வரணும். XY will be tangential, Z is normal. இதுவும் அதே தான். ஆனா என்னதுங்க, இது சரி, வேற ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். XZ கிடையாது, YZ கிடையாது, ZX கிடையாது. ஓகேவா? XY மட்டும் தான் கரெக்ட். XY தான் என்னதுங்க, இந்த போர்ஷன் மட்டும்தான் டான்ஜென்ட். Z will be normal. Okay. XY is tangential, Z is normal. XY is tangential, Z is normal. புரியுதுங்களா? That's all. இப்போ கிளார் அடிக்குன்னு நினைக்கிறேன். அடிச்சது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, முடிஞ்சிச்சு. அடுத்து கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, next thing we will study is cross product followed by dot product. Okay, cross product followed by dot product. Next நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா cross product. Okay, so let me take two vectors. A vector equal to A1 AX cap, A2 AY cap, A3 AZ cap. And I am taking a vector A vector is nothing but it has magnitude A1 along X direction, magnitude A2 along Y direction, A3 magnitude along Z direction. Similarly, இன்னொரு vector எடுக்கிறேன், B vector, B1 AX cap, B2 AY cap, B3 AZ cap. ஓகேவா? இன்னொரு வெக்டர் எடுத்திருக்கேன், B vector அப்படின்னு மேக்னிடியூட் வந்து B1 இருக்கு X டைரக்ஷன்ல, B2 இருக்கு Y டைரக்ஷன்ல, B3 இருக்கு Z டைரக்ஷன்ல. என்ன கேட்பான்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் கேட்பாங்க. A vector cross B vector. What is the formula? Formula will be AB sin theta n cap. Okay, இதுல A அப்படின்றது represents magnitude, B represents magnitude, theta அப்படின்றது angle between A and B, angle between A and B, A and B. n cap அப்படின்றது resultant உடைய direction, resultant direction. Okay, இல்லைன்னா நார்மல் அப்படின்னு சொல்லலாம். n cap அப்படின்றது நார்மல் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் சொன்னாலே கரெக்ட் தான், ரிசல்டன்ட் டைரக்ஷன்.
நார்மல் சொன்னாலே கரெக்ட் தான். ரிசல்டன்ட் சொல்லணும். ரிசல்டன்ட் அல்லது நார்மல். சரிங்க சார். மேக்னிடியூடா கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பேராமீட்டர் கொடுத்துட்டாங்க இதுக்கு சால்வ் பண்றது. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். A vector at B vector equal to magnitude of AX cap, AY cap, AZ cap. So first A அப்புறம் B. First A ஓட வேல்யூ அப்புறம் B ஓட வேல்யூ. அப்போ A1 AX ஓட கோஎஃபிஷியன்ட் A1, A2 ஓட கோஎஃபிஷியன்ட் AY. அதுக்கு அடுத்து A3, B1, B2, B3. சரியா? அப்ப இங்க இருந்து என்ன பண்ணிடலாங்க? Take determinant, you can find A vector cross vector, that is A2 B3 into minus B2 A3 AX cap minus determinant என்னதுங்க? இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருவோம், இது மைனஸ் இது. அதுக்கடுத்து AY cap கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருவோம், A1 B3 மைனஸ் B1 A3 AY cap பிளஸ் இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருவோம், A1 B2 மைனஸ் A2 B1. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் வி வில் ஃபைண்ட் A vector cross B vector. இதுவே ரிவர்ஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் B எழுதிங்க அப்புறம் A எழுதிங்க. ஓகே, வெரி சிம்பிள். ஓகே சார், இந்த ரிசல்டன்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நார்மல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஆன்டி கிளாக் வைஸா இருந்தது அப்படின்னா நார்மல் வில் பி ரெப்ரசன்ட் பை டாட். தட் மீன்ஸ் இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். கிளாக் வைஸா இருந்தது அப்படின்னா கிராஸ். புரியுதுக்கோசரம் அதிகம் எழுதுறேன். இஃப் see, I am taking two vectors, A vector, B vector. Angle between them is theta. Okay. So if angle is made from A vector cross B vector, வந்து A vector cross B vector எடுத்துக்கிறேன், A to B. அப்ப எப்படி வருங்க? A vector cross B vector. A ல இருந்து B க்கு போகுது, தம் எங்க பாயிண்ட் பண்ணி பாருங்க. A ல இருந்து B க்கு போறேன், தம் பாருங்க உங்களுக்கு பாயிண்ட் ஆகுதா? அப்ப ரிசல்டன்ட் டைரக்ஷன் will be உங்களை நோக்கி தம் பாயிண்ட் ஆகுது, அப்ப ரிசல்டன்ட் will be dot. இதுவே எப்படி இருக்கு? B vector cross A vector. So this is A vector, this is B vector. இப்ப என்ன ஆகுதுங்க? So B ல இருந்து A க்கு வருது. So it goes from B to A. அப்ப என்ன ஆகுங்க? ரிசல்டன்ட் உடைய நார்மல் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? B ல இருந்து, so B இதுதான் B, B ல இருந்து A க்கு போறேன், B ல இருந்து A க்கு போறேன், B to A. தம் உள்ள போகுதா? அப்ப எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க? கிராஸ். உள்ள போகுது, கிராஸ். டிஃபரன்ஸ் புரியுதா? A to P போகுது டாட், அதே வெக்டார B to A ரொட்டேட் பண்றேன், அப்ப என்ன ஆயிடுச்சு? கிராஸ். புரியுதா? இதுதான் என்னதுங்க? கிராஸ் ப்ராடக்ட்ல கிராஸ் அப்படின்னா வெளி நோக்கி, டாட் அப்படின்னா வெளி நோக்கி வருது, ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் வேல்யூ, கிராஸ் மீன்ஸ் கிளாக் வைஸ் நெகட்டிவ் வேல்யூ. இதுதான் பாத்தீங்கன்னா சம்ஸ் யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சம் சால்வ் பண்ணல அந்த இடத்துல இதுதான் சொல்லுங்க. ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க், ஐ கிளாரிஃபை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். Properties of cross product. Properties of cross product. So you can create your own sum. You can create your own sum. You can create your own vectors. You can solve a cross product sum. Okay. And cross product sums வந்து நம்ம solve பண்ண போறோம். Vector calculus ல I have solved it. You can go and watch my playlist there. There you will have vector calculus. Okay. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா I solved all sums. Next, properties of cross product. First property என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்றது பாத்தீங்கன்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டாரும் B வெக்டார் கிராஸ் A வெக்டாரும் ஒன்னு கிடையாது அப்படின்றாங்க. இப்பதான் பார்த்தோம் ஒன்னு கிடையாது. ஏன் A வெக்டார் கிராஸ் B வெக்டாரோட வேல்யூ ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆச்சுன்னா B வெக்டார் கிராஸ் A வெக்டார் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன ஆகுங்க? ஒரு டைரக்ஷன் மாறி இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்னா வெளியே வந்திருக்கும், கிளாக் வைஸ்னா உள்ள போயிருக்கும். அப்ப ரெண்டுமே சேம் கிடையாது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஐ வில் டேக் ஒன் சம். ஓகே, ஃபைண்ட் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சிம்பிள் சம் 2ax cap ay cap 3az cap. B வெக்டார் பாத்தீங்கன்னா
AX cap, AY cap, 2AZ cap. A vector cross B vector கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, அப்போ வெரிஃபை பண்ண AX cap, AY cap, AZ cap, 2 1 3 1 1 2. அப்போ என்னதுங்க? AX cap. So this row this column 2 minus 3. AY cap 4 minus 3. AZ cap 2 minus 1. இப்போ என்ன வருங்க? minus AX cap minus AY cap plus AZ cap. ஓகேவா? இதான் ரிசல்ட். ஓகேவா? இது வந்து A வெக்டார் பிளஸ் B வெக்டார். ஐ ஹோப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னு கேளுங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து சிமிலர்லி B வெக்டார் பிளஸ் C வெக்டார் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் B வரும், ஃபாலோட் பை A. 1 1 2 2 1 3 கிராஸ் ப்ராடக்ட் தான் வருது. AX cap. ஸோ 3 minus 2. ஆக்சுவலாக இதெல்லாம் பின்னாடி எழுதணும், நம்மளே எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் பின்னாடி எழுதணும். சில AX cap, AY cap, AZ cap எல்லாம் பின்னாடி எழுதணும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த ரெப்ரஸன்டேஷன் தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல நான் சொல்லியிருக்கேன், இதுல மிஸ்லினியஸ் ப்ராப்பர்ட்டில பார்த்துருக்கேன். பேராமீட்டரோட கொஸ்டின் மாத்தணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் மாறும். ஓகே, அதனால ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் சால்வ் திஸ். ஓகே, AY cap பின்னாடி எழுதணும், அது எழுதக்கூடாது. ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் rewrite this regularly. And even one positional change will affect the entire sum. Even one positional change will affect the entire sum. Okay, next. So, minus 3 minus 4 AY cap plus 1 minus 2 AZ cap. What will be the answer? The answer will be, let me erase this. அந்த ஆன்சர் மட்டும் வச்சுக்கிறேன், மேலே இருக்கிறது இந்த இதை எரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஆன்சர் தான் தேவை. ஆன்சர் AX cap, AY cap minus AZ cap. If watch closely, ரெண்டுமே அதுங்க சேம் கிடையாது. ரெண்டுமே நாட் ஈக்குவல், வெரிஃபை பண்ணிட்டோம். ரெண்டுமே நாட் ஈக்குவல், வெரிஃபை பண்ணிட்டோம். பட் இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறீங்களா? If you watch closely, if I take minus sign common out, both will become equal. If I take minus sign common out, both will become equal. ஆமாவா? இது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்குல்ல. மைனஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுமே நடங்க ஈக்குவல் ஆயிடும். அப்ப என்ன எடுங்க? I can represent like this. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிளியரா பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும். பட் இட் வில் டேக் டெஃபினெட்லி சம் டைம், பட் இட் இஸ் ஒர்க். ஒவ்வொரு டைமும் நான் பரிச்சைக்கும் போது மனப்பாடம் பண்ணுவோம் சார் என்றதுக்கு ஒரே டைம் புரிஞ்சுன்னு படிக்கிறது எவ்வளவோ மேல் என்ன தெரியும். ஓகேவா? சேம் வெக்டார கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 0 வரும். ஏன் சார்? AB sin theta sin 0 because same vector means the angle between them will be 0. அப்போ null vector. சேம் ப்ராடக்ட்ட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா null vector வரும். ஓகே, இதுவே சேம் ப்ராடக்ட்ட சேம் வெக்டார டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா 1 ஆயிடும். சேம் வெக்டார டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா சோ மேக்னிடியூட் 1க்காக யூனிட் வெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, சேம் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா 1 ஆயிடும். ஏன்னா cos 0 will be 1. cos 0 will be 1. ஓகே, சேம் வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 0, சேம் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி A vector cap cross B vector. Okay, the second data is A cap cross B cap. சரியா? சிம்பிள் தாங்க. AB sin theta n cap. Okay, AB sin theta n cap. Okay, AB sin theta n cap. If I take magnitude, so okay, if I take magnitude then வருங்க, it will be magnitude of A, magnitude of B. So magnitude எடுத்தீங்க அப்படின்னா magnitude of A, magnitude of B, sin theta n cap. Okay, sin theta n cap. Okay, so while performing magnitude, remember this, we don't represent direction.
Okay, while performing magnitude we don't represent direction. Okay, அப்ப direction அங்க இது பண்ண மாட்டோம். அப்ப எப்படி எழுதுறாங்க? Okay, it is sin theta equal to a vector cross b vector by magnitude of a magnitude of b. Okay, திரும்ப ரிப்பீட் பண்றேன். If you take magnitude of n cap, n cap க்கு மேல n cap is nothing but என்னதுங்க? Unit vector. அது ஏன் மறைஞ்சதுன்றது நான் ரீசன் சொல்லிடுறேன். n cap is nothing but unit vector. n cap is nothing but unit vector. Unit vector ஓட magnitude என்னதுங்க? Magnitude of unit vector is 1. அப்ப என்னடுங்க? It will vanish. I'm taking magnitude. If I take magnitude, it will vanish. n cap unit vector will vanish. Okay. Clear? புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். In case doubt இருந்தா கேட்டு. அடுத்து ஓகே நெக்ஸ்ட் சார் ஆங்கிள் என்னதுங்க? ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. யூஸ் பண்ண போறேன். யூ வில் டெஃபினெட்லி யூஸ் திஸ். அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி. we know that a vector magnitude of a vector. So okay, magnitude of a vector at b vector எழுதலாங்க. I can write as ab cos theta எழுதலாம். இங்க இருந்து cos theta வேணும் அப்படின்னா I will write a vector dot b vector by ab ன்னு எழுதலாமா? So cos theta ஓட ஆங்கிள் வேணும் என்னதுங்க? I can write as a vector dot b vector by ab அப்படின்னு எழுதலாம். கரெக்ட் தானே? டவுட் இல்லையே? ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஸோ என்ன நம்ம எழுதிருக்கோம் அப்படின்றத ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் a vector plus b vector வந்து b vector plus a vector ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருப்போம். செகண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு மைனஸ் சைனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கரெக்ட். ஸோ மைனஸ் சைனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கரெக்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட் யூ ரிட்டன். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி, ரெண்டு சேம் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பிகம் 0. ரெண்டு சேம் வெக்டர் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இட் வில் பிகம் 1. ஓகே, அதுக்கடுத்து a வெக்டர் கிராஸ் b வெக்டருக்கு மேக்னிட்யூட் எடுத்துட்டு அங்க இருந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சோம். சிமிலர்லி a வெக்டர் டாட் b வெக்டருக்கு என்ன பண்றாங்க? மேக்னிட்யூட் எழுதிட்டோம். Now the next thing we'll do is we will use 6 points. ரெண்டு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேனா ஹைலைட் நெக்ஸ்ட் a வெக்டர் டாட் b வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அதோட மேக்னிட்யூட். வாட் வில் ஹேப்பன்? ரெண்டு சேர்த்து எழுதுறேன். you will encounter a beautiful property. ரெண்டு சேர்த்து எழுதணும் அப்படின்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. அங்கே என்ன வருங்க? மேக்னிட்யூட் எடுத்தீங்க அப்படின்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. if you have taken magnitude you could have seen that n cap angles. இங்க ரெண்டு இடத்துலயுமே a ஸ்கொயர் b ஸ்கொயர் தட் இஸ் ரெண்டுமே ஸ்கொயர் வந்து காமனா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் காமனா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி சென்ஸ். ஓகே, ab ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா காமனா எடுத்துக்கலாம். sin ஸ்கொயர் தீட்டா. this is ab ஸ்கொயர். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a vector dot b vector whole square, a vector cross b vector whole square, both will have a vector dot b vector ஸ்கொயர் பண்ண போதும் அதே ஆன்சர் வரும். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடவே மாட்டேன். ஓகே, இவ்வளவுதாங்க காஸ் ப்ராடக்ட். this is a காஸ் ப்ராடக்ட். ஓகே, சோ அடுத்து next we will go for dot product, but before that you need to know one important parameter. Next pathina we will go for dot product, but before that we will need to know one important parameter, one very important parameter we need to know. So if two vectors are given, and vector கொடுத்திருக்காங்க அப்படின்னா always take smallest angle between them. Okay, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட். இது எடுக்க கூடாது. this should not be taken. ஏன் 90 வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. நமக்கு வீக்னஸ் என்னன்னா 90 வரைக்கும் தான் தெரியும். அதனால இது எடுக்காதீங்கன்றேன். இல்ல சார் 360 வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னா இது எடுத்து கூட சால்வ் பண்ணுங்க, உங்க விருப்பம். ஆனா 360 வரைக்கும் எடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே 360 எடுக்க தெரியும். வெறும் சைன் காசு மட்டும் தெரிஞ்சு போடுங்க. டேன் காட்டு சீக்கன் கொஸ்டின் எல்லாத்தையுமே 360 எடுக்க தெரியும். அதை பேஸ் பண்ணிட்டு எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஆங்கிள்ஸுமே 360 எடுக்க தெரியும். அப்படின்னா you can take 360, half angles, cosine angles, sin angles, எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? நீங்க 360 எழுத தெரியும். அப்படி இல்ல சார், take smallest angle when
angle between two vectors are being angle between two vectors are preferred. Okay, take smallest angle between them. Take smallest angle between them. இதுல குட்டியூண்டு ஆங்கிள் எதுவோ எடுத்துக்கோங்க. அப்ப ஆங்கிள் என்ன இருக்கலாங்க? ஒன்னு அக்யூட் ஆங்கிளா இருக்கலாம், இல்ல அக்யூஸ் ஆங்கிளா இருக்கலாம். ஆங்கிள் கேன் பி அக்யூட் ஆர் அக்யூஸ். Acute. Okay. Next, dot product. Dot product will complete this system. Complete dot product முடிச்சதும் will complete this system. அவ்வளவுதான். Experiment with this dot product. Okay. Again, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு let me take two vectors. A vector equal to a1 x cap, a2 ay cap, a3 az cap. சார் எதுவும் நான் மாத்தலாம் போறது கிடையாது. ஏதான் திரும்ப திரும்ப எடுக்க போறேன். ஏன்னா அப்பதான் ஒரே கண்டினியூட்டில புரியும். நான் பாட்டுக்கு ஒவ்வொருத்துல ஒரு வேல்யூ எடுத்துட்டு சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க வேல்யூ எடுத்து போடணும்னு நினைச்சிக்காதீங்க. அதனாலதான் எல்லாமே ஒரு கண்டினியூட்டியா இருக்குங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? ஏபி காஸ் தீட்டா. அப்ப என்ன பண்ணா போதும்? ஸோ என்ன பண்ண போதும்? சேம் வேல்யூஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1. ஓகே, முன்னதான் பார்த்தோம். டாட் ப்ராடக்ட் ஆஃப் சேம் யூனிட் வெக்டார்ஸ் இஸ் 1. அப்ப சேம் எடுத்தீங்கன்னா 1. டிஃப்ரெண்டா எடுத்தா 0 ஆயிடும். எப்படி சார் 0 ஆகும்ன்றீங்க? x is perpendicular to y. cos 90 is a cos 90 போட்டு பாருங்க. x is இங்க x இங்க y எடுத்துக்கோங்க. cos 90 ஏன்னா x உம் y உம் பர்பெண்டிகுலர். ஏன்னா ஆர்த்தோகோனலா இருந்தா மட்டும் தான் EMFT படிக்க முடியும். தட் மீன்ஸ் ஏர் இண்டிபெண்டன்ட் each other. அப்படிதான் EMFT படிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சேம் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? சேம் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா so you can clearly see that இப்போ கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சேம் வெக்டார் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்னதுங்க? 1 ஆயிடும். எனக்கு ஆங்கிள் பிட்வீன் them is 0. அப்ப cos 0 வேல்யூ 1. இதுவே டிஃபரண்ட் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா xy yz zx எதுக்கு எடுத்தாலுமே வேணா எழுதிடுறேன். x டாட் x கேப் 1, ay டாட் ay கேப் 1, az டாட் az கேப் 1, ax டாட் ay கேப் 0, ay டாட் az கேப் 0, az டாட் x கேப் 0. ரிவர்ஸ் இடத்துல அதே தாங்க 0. ஓகே, அதான் எழுதிருக்கும். அப்போ ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா a வெக்டார் டாட் b வெக்டார் என்ன? it will be a1 b1 plus a2 b2 plus a3 b2. This will be the final answer. This will be the final answer. Angle வேணும் அப்படின்னா cos theta will be a vector b vector by ab. Okay, புரியுதா? Okay, next thing we will see is projection. Okay, next பாத்தீங்க அப்படின்னா projection of next பாத்தீங்கன்னா we will see one of the most important concept in இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். projection of b along a, projection of b vector along a vector. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் projection of b along a, projection of b along a. sir, this is a vector, this is my b vector. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா b வந்து ஒரு ஸ்கேலாரா எடுத்திருக்கேன், வெக்டாரா எடுக்கல, ஸ்கேலாரா அசைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா b வந்து ஒரு ஸ்கேலாரா எடுத்திருக்கேன். ஓகே, இதை பேஸ் பண்ணிட்டு ஆங்கிள் பிட்வீன் them is theta. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த வெக்டார் மேல விழுந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளூ பென் இந்த ரெட் பென் மேல விழுந்தா அதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இது ஒரு வெக்டார், இதுதான் இந்த ஏ வெக்டார், இது பி வெக்டார். இந்த பி வெக்டாரோடைய ஷேடோவோ இந்த பி வெக்டாரை ஏ மேல ஃபால் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன். இது எப்படி சார் உருவாக்கவே முடியும்? மேல ஒரு லைட் வச்சுட்டீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு லைட் வச்சா என்ன ஆகும்? இங்க இருந்து ஒரு லைட் வச்சா என்ன ஆகும்? இந்த ஷேடோ
இங்க ஃபாலோமா. if I place a light here, what will happen? ஒரு லைட்டை இங்க வச்சிடுறேன், லைட் பல்ப். லைட் பல்பு இங்க வச்சிடுறேன். அப்ப என்ன ஆகுங்க, லைட் பல்போட ஷேடோ இங்க ஃபாலோ ஆகும். ஸ்பெசிஃபிக்கான சொல்லியிருக்கேன், பியோட ஷேடோ. அப்ப எப்படி எழுதுனாங்க, இந்த பியோட ஷேடோ இங்க ஃபாலோ ஆகுது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி, projection of B along A vector என்ன வருங்க, இட் இஸ் நதிங் பட் A வந்து B வந்து A ல ஃபாலோ ஆகுது. ஆங்கிள் பிட்வீன் them is theta. எப்பெல்லாம் ஆங்கிள் உருவாகுதோ அதை வந்து காஸ்னு எடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்னதுங்க, இந்த மாதிரி ஹரிசாண்டலா ஷேடோ ஃபாலோ ஆச்சுன்னா காஸ். இதே இங்க ஒரு லைட்டை வச்சுட்டு இங்க ஒரு ஷேடோ ஃபால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சைன். ஏன்னா இங்க ஆங்கிள் இல்ல, ஆங்கிள் எங்க கிரியேட் ஆயிருக்கும் அது காஸ்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆங்கிள் கிரியேஷன் பாயிண்ட் வந்து காஸ், இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா சைன். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ரிசால்வ் பண்ணும்போது எப்பப்பெல்லாம் ஆங்கிள் கிரியேஷன் ஆகுதோ அது வந்து காஸ், இன்னொரு பாயிண்ட் சைன். மெஷின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதெல்லாம் மறந்துடாதீங்க. ப்ரொஜெக்ஷன் பி எல்லாம் ஏ பாத்தீங்கன்னா பி காஸ். சார் இட் இஸ் ஸ்கேலார் வேல்யூ, அதனால வெறும் பி காஸ் மட்டும் எழுதுறேன். ஸ்கேலார்ன்றப்ப என்னதுங்க, மேக்னிடியூட் வித் ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன், இதை மட்டும் தான் சொன்னா போதும். ஓகேவா, ஏன்னா இது சம் ஆங்கிள் ஃபால் ஆயிருக்கு, அதோட வேல்யூ. ஓகேவா, அவ்வளவுதான் முடிஞ்சது. இது பிரச்சனை பி அலாங். இதுவே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் அலாங், இப்போ வந்து பிஎஸ் ஸ்கேலார் எடுக்காம வெக்டார் எடுத்துருங்க. ஓகே, இது வந்து பிஎஸ் ஸ்கேலார் எடுக்காம வெக்டார் எடுத்துருங்க. ஓகேவா, ஸோ இது இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா we can solve. ஓகே, அதையும் சொல்லிடுறேன். இதை ஃபர்தரா சால்வ் பண்ண முடியுமா எழுதுறாங்க. காஸ் தீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும், we know that. சார் இது வந்து ஆக்சுவலா இவ்வளவுதான், ஆனா இதுக்கு மேல இதை ஃபர்தரா சால்வ் பண்ண முடியும்னா I can solve this. காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாங்க, காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா தெரியும், a வெக்டார் டாட் b வெக்டார் பை ab. ஆமாவா, சப்ஸ்டிட் பண்ணுங்க, எடுத்துட்டு போய் மேல b இன்டூ a வெக்டார் டாட் b வெக்டார் by AB. BB will get cancelled. B vector, A vector by A என்னதுங்க, vector upon magnitude of vector, unit vector. Okay, vector upon magnitude of vector A. Okay, vector upon magnitude of vector will give unit vector. Vector upon magnitude of vector will give unit vector. Okay, புரியுதா, நம்ம projection of scalar value along vector will give vector with its unit vector. Okay, vector along with unit vector. மறந்துடவே மறந்துடாதீங்க, very 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 important. Okay, projection of scalar with vector will give b vector dot. Okay, b vector dot. அடுத்து projection of b vector. Now b instead of vector I am assuming it as scalar. b வந்து சரி ஸ்கேலார் பதிலா வெக்டர் எடுத்துக்கோ. Okay, I am taking b as b vector. Okay, b vector along a vector. Okay, b vector along a vector. அப்ப எப்படி எழுதலாங்க, so b vector along a vector. இப்போ என்ன ஆகுதுங்க, b அப்படின்ற ஒரு வெக்டார் a அப்படின்ற ஒரு வெக்டார் மேல ஃபாலோ ஆகுது. அப்போ b will have some magnitude along a ஒரே டைரக்ஷன்ல ஃபாலோ ஆகும், because vector should be represented along with magnitude and direction. அப்ப என்ன வருங்க, b cos theta அப்படின்ற ஒரு மேக்னிடியூட் கிரியேட் ஆகும், அதுக்கு அடுத்து we will have a direction a cap. We will have a direction a cap. அப்ப என்ன வருங்க, இந்த ஃபார்முலால அடிஷனலி we will have one more a cap. Okay, this is the final formula. சரியா, I hope இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. This is the final formula. Let me write down. So இது என்னதுங்க, இங்க ஃபாலோ இருக்கு, அப்ப என்ன ஆகுங்க, so the final formula will be simply I will write. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் கண்டுபிடிச்சோம், ஸ்கேலார் மீன்ஸ் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். அப்ப என்னதுங்க, இப்போ ஒரு வெக்டார் எடுத்துக்கோம், அப்ப you have to specify the direction also. அப்போ projection of b vector
along A vector will be B vector dot A cap into A cap. Projection of B vector along A vector will be B vector dot A cap into A cap. This represents the specified scalar value with assorted direction. புரியுதா? இது இப்படி சொல்லலாமா? B வந்து A க்கு parallel இருக்கு. B is parallel to A. B வந்து A மேல ஃபாலோச்சுனா B is parallel to அப்படி இல்ல. We can call this as B parallel to A. Okay. B is parallel to A. இதுவே B perpendicular வேணும் அப்படின்னு கொஸ்டின்ல இந்த பாசிபிலிட்டியும் யோசிக்கணும் இல்ல, இந்த பாசிபிலிட்டியும் என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணணும் இல்ல. B parallel to A தெரியும், B perpendicular to A கேட்டாங்க அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? How can you find that if B is perpendicular to A? Very simple. Parallel தெரியும் அப்படின்னா அங்க இருந்து டோட்டல் வெக்டார் தெரியும், என்ன டோட்டல் வெக்டார் B வெக்டார், இதை வச்சு என்ன பண்ணிடலாங்க, perpendicular வெக்டார் கண்டுபிடிச்சு. அப்போ third thing we will study is projection of B perpendicular to A. Okay. இது B parallel to A. அடுத்து என்ன பண்ணு பாத்தீங்கன்னா B perpendicular to A. Projection of P vector perpendicular to A vector. Yeah. So for example, this is A vector. This is my B vector. இது டெஃபினட்டா மாறாது. ஆங்கிள் between them is theta. என்னோட parallel component வேல்யூ தெரியும். parallel component ஓட வேல்யூ என்னதுங்க? parallel component ஓட வேல்யூ B vector dot A cap into direction A cap. இப்போ என்ன கேக்குறாங்க? perpendicular component. சரி, இந்த B vector வந்து A க்கு எக்ஸாக்ட்டா perpendicular இருந்ததுனா, ஓகே, இந்த shadow falls here. இப்போ என்ன ஆன்சர் வருது? ஓகே, வெரி சிம்பிள். we know that total vector தெரியும். B vector total vector B total தெரியும். ஓகே, B parallel கண்டுபிடிச்சு, B parallel தெரியும். அப்ப என்ன பண்ணிடலாங்க, ஒரு B வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா இப்படி ஃபாலோ ஆச்சுன்னா A கிரம்ல ஃபாலோ ஆச்சுன்னா parallel, இப்படி ஃபாலோ ஆனா perpendicular. அப்போ டோட்டல் வெக்டர் B வெக்டர் B parallel plus B perpendicular சொல்லலாமா? B parallel B perpendicular சொல்லலாமா? அப்ப இங்க இருந்து B perpendicular வேணும் அப்படின்னா B perpendicular வேணும் என்னதுங்க, B minus the B total. B total என்னதுங்க, B vector dot A cap into A cap. திரும்ப சொல்றேன், எனக்கு டோட்டல் வெக்டார் தெரியும், parallel கண்டுபிடிச்சிட்டோம், பர்பெண்டிகுலர் எப்படி கண்டுபிடிச்சிடலாங்க? டோட்டல் அப்படின்றது இந்த parallel பிளஸ் இந்த parallel பிளஸ் இந்த பர்பெண்டிகுலர். parallel தெரியும், டோட்டல் தெரியும், பர்பெண்டிகுலர் ஈஸிலி. ஓகே, parallel தெரியும், பர்பெண்டிகுலர் தெரியும். அப்ப என்ன பண்ணிடலாங்க, we can easily find perpendicular. parallel total தெரியும், perpendicular ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வெரி வெரி சிம்பிள், வெரி ஈஸி. மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப எசென்சியல், பிகாஸ் பொசிஷனல் வெக்டர்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணிட்டு let us see some questions. Then we will go for let. Okay, அதே மாதிரி நார்மல் காம்பவுண்ட் ஒன்று கேட்பாங்க. ஓகேவா, நார்மல் காம்பவுண்ட், ஃபைண்ட் நார்மல் காம்பவுண்ட் கேட்பாங்க, மறந்துட்டேன். ஸோ you can give that one also. ஃபைண்ட் நார்மல் காம்பவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் காம்பவுண்ட் இது ஸ்டடி லேட்டர். நார்மல் காம்பவுண்ட் நீங்க இப்படி கேட்பாங்க, நார்மல் காம்பவுண்ட் n cap will be, நார்மல் காம்பவுண்ட் n cap will be del f by mod del f. The normal component. Okay, that is gradient of f by magnitude of gradient of f will give normal component. We will study this later also. அதே மாதிரி நார்மல் காம்பவுண்ட் கேட்டாங்க நாங்க del f by mod del f கரெக்ட்டா ஃபார்முலா கேட்டிருப்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, now let us take a sum to understand this. நார்மல் காம்பவுண்ட் கிடையாது, நம்ம பார்த்ததெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. So the projection of vector, sir, I don't have specific question. I take from ISK. Okay, 6 x cap plus 2ay cap
plus minus 3az cap minus 3az cap. Okay, hello 3ax cap minus 4ay cap is option A 2. Option B 18ax cap minus 8ay cap ay cap. C 10. D 21ax cap minus 28ay cap. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்த உடனே நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன்னு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 6 into 3 18 2 into 4 8 பி ஆப்ஷன் கரெக்ட்னு டிக் பண்ணிடுவீங்க. முடிஞ்சு. பி ஆப்ஷன் கரெக்ட் டிக் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? 100% தான். என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் யூ நோ பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்பதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். பட் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஜெக்ஷனா வெக்டார்னு கொடுப்பாங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. 6 into 3 18 சார், எக்ஸ் கேப் வந்துருச்சு சார். 2 into 4 8 சார் வந்துருச்சு சார். பி ஆப்ஷன் தான் சார் எக்ஸைஸ். படிக்கல, இந்த சப்ஜெக்ட் படிக்கல அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங்ன்ற பேர்ல இந்த எரர் மேக் பண்ணுவாங்க. சரியா? ஆனா சப்ஜெக்ட் படிச்சவங்க பாத்தீங்கன்னா they will understand the question, they will solve. I don't know what is B, but I can solve this. இதுதான் B வெக்டர். தீட்டா A வெக்டர். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார். இந்த வெக்டார் தான் என்ன ஆகுதுங்க, இந்த வெக்டார் மேல ஃபாலோ ஆகுது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் அலாங் திஸ், இந்த வெக்டார் மேல ஃபாலோ ஆகுது. அப்ப B வெக்டார் பாத்தீங்க அப்படின்னா 6ax cap 2ay cap 3az cap. அப்போ A வெக்டார் கேப் என்னதுங்க 3x cap 4ay cap 3x cap 4ay cap. என்னோட கொஸ்டின் ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் B as a scalar. B வந்து ஒரு ஸ்கேலார் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு B வந்து வெக்டாரா ஸ்கேலாரானா நான் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஏன்னா ஸ்கேலார்லயும் ஒரு ஆன்சர் இருக்கு, வெக்டார்லயும் ஒரு ஆன்சர் இருக்கு. நீங்களா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இது வெக்டாரா தான் இருக்கும் ஸ்கேலாரா தான் இருக்கும் சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் டூ பாசிபிள் ஆப்ஷன்ஸ், ஸ்கேலார்லயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, வெக்டார்லயும் இருக்கு. அப்ப நீங்களும் என்ன பண்ணக்கூடாதுங்க, B வந்து வெக்டாரா தான் இருக்கும் ஸ்கேலாரா இருக்குன்னு அசியூம் பண்ணிடாதீங்க. ஸோ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ஸ்கேலார் வெக்டார் இருக்கிறப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் B as a scalar. ஃபர்ஸ்ட் அசியூமிங் இட் as scalar. அப்ப என்னதுங்க ஸ்கேலாருக்கு என்னது ப்ரொஜெக்ஷன் B வெக்டார் டாட் A cap. B வெக்டார் டாட் A cap. A cap கண்டுபிடிக்கணும். A cap will be A வெக்டார் by magnitude of E. magnitude of E என்னதுங்க 3 root over 3 square plus 4 square, which will be 3 6ax cap 4ay cap by 5 0.6 ax cap minus 0.8 ay cap. இது A cap. A cap கண்டுபிடிச்சிட்டோம். B வெக்டார்ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. B வெக்டார் என்னதுங்க 6ax cap 2ay cap 3az cap dot 0.6 ax cap minus 0.8 ay cap. Okay, 6 into 0.6 3.6 ax cap dot ax cap 1. சேம் வெக்டார்னா மட்டும் தான் டாட் ப்ராடக்ட் ஆகும், டிஃபரண்ட் வெக்டர்ஸ்னா 0 ஆயிடும். 2 into minus 0.8 minus 1.6 minus 1.6. அப்ப 3.6 minus 1.6 it will be 2. ஸோ ஆப்ஷன்ல 2 இருக்கான்னு பாக்குறேன். ஆப்ஷன்ல 2 இருக்கு. அப்ப B வந்து ஸ்கேலார்ன்றது எக்ஸிஸ்ட். பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி சார் நீங்க ஸ்கேலார்னு மட்டும் தான் டிசைட் பண்றீங்க, வெக்டாராவும் இருக்கலாமே? செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐ ஷோ திஸ் B ஸ்கேலார் ஆப்ஷன் இருக்கிறனால நான் சொல்லிட்டேன். சின்ஸ் இட் இஸ் a gate question, they know that once ஒரு ஆப்ஷன் செட் பண்றாங்க இன்னொரு ஆப்ஷனுக்கான பாசிபிலிட்டி கம்மி, unless otherwise it is an MSQ. Okay, so B as a vector எடுத்துங்க. B as a vector அப்ப என்ன ஆகுங்க B vector dot A cap into A cap. அப்ப அடிஷனல் என்ன போதும், ஒரு A cap அடிஷனலா மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகே, அப்ப இந்த ஆன்சர் கூட நான் என்ன பண்ண போதும், ஒரு A cap அடிஷனலா மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப 2 into A cap என்னதுங்க 3 ax cap 4 ay cap, which will be 6 ax cap minus 8 ay cap
no option matches. அப்போ B is a vector, wrong. B is a scalar. Okay, B is a vector is wrong. So B is a scalar. Okay, so இதுதான் என்னதுங்க projection of vector. எல்லாம் புரியுதுங்களா? This is how you will solve problems. ஸோ மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் சில சமயம் வந்து நான் சொல்றது உங்களுக்கு ஹார்ஷா ஃபீல் பண்ணது அப்படின்னா ஏன் அதை நான் அந்த மாதிரி ட்ரீட் பண்றேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஹார்ஷா ஃபீல் பண்றதுன்னு கிடையாது. திஸ் இஸ் டு மேக் ஷூர் தட் யூ ஹேவ் டு ரெக்டிஃபை தோஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக நம்ம இது பண்றேன். நான் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா டான் பண்ற மாதிரி ஒரு ஹார்ஷா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இட் இஸ் ஓகேவா, அது வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சது நான் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் ஒன்லி டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். பர்சனலா எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்க மேல எனக்கு எழுது எனக்கு யாரும் தெரியாது. ஓகேவா, உங்க பேச வாழ்ந்து கிடையாது, நீங்க யாரும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. பட் என்னோட இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ஷா ட்ரீட் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த மாதிரி ஹார்ஷா எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் இட் இஸ் தட் இஸ் டு கரெக்ட் யுவர் ரெக்டிஃபையர் மிஸ்டேக்ஸ். ஓகேவா, மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க, அதனால ஒரு மார்க் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஒரு மார்க் 0.3 மார்க் பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ல நிக்க அந்த பாயிண்ட்ல போய் நிப்பீங்க. 0.3 வரலையே சார், அந்த 0.3 தான் போஸ்டிங் கிடைச்சிருக்கீங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தால அந்த ஒரு மார்க் 6 மார்க் கிடைச்சிருந்தா போஸ்டிங் கிடைச்சிருக்கு. சஃபர் ஆயிருக்கேன் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி சஃபர் ஆயிருக்கேன், அதனால ஜஸ்ட் ரொம்ப பார்த்துட்டு. ஸோ நெவர் லூஸ் சம்திங் லைக் தட். ஓகேவா, இந்த சஃபர் ஆயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இட் வில் டேக் இயர்ஸ், 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் சம்டைம்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் வெயிட் பண்ணி போஸ்ட் இருக்காங்க. அப்படின்னும் போது என்னதுங்க, யூ ஹவ் டு மேக் ஷூர் தட் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ்லி. நெவர் மேக் ஈவன் a single blunder mistake. ஈஸியஸ்ட் மிஸ்டேக்ஸ்லாம் மேக் பண்ணாதீங்க. சான்ஸ் தராதீங்க, நீங்க தராதீங்க. அப்போ உங்களுக்கு மிஸ்டேக் பண்ண வைப்பான். நீங்க வாய்ப்பே கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும். இல்ல நமக்கே ஒரு ஆசோசியேஷன் இருக்கு அப்படின்னாலே பெட்டர் டு ஸ்கிப் தட் கான்செப்ட். ஓகே, அதை ஃபுல்லா தரவு பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பண்ணுங்க. பை ஹார்ட் பண்ணாதீங்க. பை ஹார்ட் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகிக்கும். சரியா? ஓகே, லெட் மீ see if there is any more question. If not so, let me wind up the session. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதோட நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஈக்குவேஷன் ஆஃப் 3 டைம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 3 டைமென்ஷன், ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் 2 டைமென்ஷன், அஸ் வெல் 3 டைமென்ஷன். அதுக்கடுத்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா we have seen டாட் ப்ராடக்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா, அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர் அலங்கி, பி ஸ்கேலார், பி வெக்டர், பி பர்பெண்டிகுலர் முடிவு பார்த்தோம். இவ்வளவுதாங்க சம். ஓகே, வெரி வெரி ஈஸியஸ்ட் டாபிக். இதுக்கு அடுத்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், கார்ட்டீசியன், சிலிண்ட்ரிக்கல், ஸ்பெரிக்கல். அது பார்ப்போம். அது முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வில் கோ ஃபார் பாயிண்ட் கன்வர்ஷன்ஸ், யூனிட் கன்வர்ஷன்ஸ். முடிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் வெக்டர் இன் 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் முடிஞ்சுங்க. தட்ஸ் ஆல். அதெல்லாம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். We will study vector calculus followed by coordinate systems. We will move to upcoming topics. Thank you for joining. Have a great day.